வணக்கம். இது பேபி பன்னீர் ரோஸு. இது நான் ஒரு 8 இயர்ஸாக வச்சுருக்கேன். இது ஒரு செடியிலேருந்து நிறையா பதியம் போட்டு நிறைய செடிகள் உருவாகிருக்கு. நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் டெய்லி பூக்கள் தேவை பூர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் குளியல் பொடி செஞ்சுக்கிறோம், சோப்பு செய்கிறோம். இதிலேருந்து இது நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இதில் இந்த இதழ்கள் எடுத்து குல்கண்டும் செய்யலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் செடியில், என் தோட்டத்து செடியில் இதுவும் ஒன்று. இந்த பேபி பன்னீர் ரோஸில் முள் இருக்காது. ரோஜா பூக்கள்னாலே நம்ம முள் நிறையா இருக்கும், பார்த்து பறிக்கணும், மெயின்டைன் பண்ணும்போது அந்த இலைகளெல்லாம் ட்ரிம் பண்ணும்போது பார்த்து செய்யணும்னு நினைப்போம். ஆனால் இதில் அதிக முள்ளே இருக்காது. நிறைய கட் பண்ண புதிய துளிர்கள் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வரும். ஆர்கிட் ரோஸ் மாதிரியே இதில் நிறைய பூக்கள் எடுக்கலாம். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாகவும் வளர்த்துடலாம் இந்த செடி. அதே மாதிரி வருஷம் முழுக்க நமக்கு இதில் பூக்கள் இருக்கும். இதுக்கு சீசன் கிடையாது. நம்ம நாட்டு ரோஸு மாதிரியே இது பார்க்குறதுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரியே அந்த வாசனை இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேபி பன்னீர் ரோஸுன்னு பேர். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி நான் பூ பறிக்கிறதுல ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறது எப்பயுமே இந்த குட்டி பன்னீர் ரோஸு தான். என் தோட்டத்தில் நிறைய இந்த பன்னீர் ரோஸு செடி இருக்குது. இதோடைய பிரான்ச்சஸ் ட்ரிம் பண்ணும்போதெல்லாம் அதை பதியம் போட்டு நிறைய செடிகள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. யார் வந்தாலுமே இந்த செடியை பார்த்ததுமே இது அழகாக இருக்குது, எனக்கு ஒரு கட்டிங்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் கவரக்கூடிய அழகி இவள். டெய்லியுமே தோட்டத்தில் நான் பூ பறிப்பேன். நம்ம அறுவடைகள் காய்கறி கூடி ஒரு நாள் 2 நாள் விட்டு பறிப்போம். ஆனால் பூக்கள் டெய்லியுமே பறிக்கிற அளவுக்கு பூக்கள் இருக்கும். ஃபுல்லாக எல்லா பூவையும் பறிக்காட்டினாலும் நிறைய விட்டுருவேன் பூக்கள். ஏன்னா தேன் சிட்டுக்கள்லாம் நிறையா வரும், கூடு கட்டியிருக்கு நம்ம தோட்டத்தில். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், பாலினேஷனுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோ டக்குன்னு பூக்கள் பறிக்க மனசு வராது. இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சாவது நம்ம எல்லா பூக்களையும் ஒவ்வொன்றா பறித்தாதான் நம்ம திரும்ப ட்ரிம் பண்ணி விட்டு அந்த பூக்கள் பறித்த பிறகு தான் அடுத்த துளிர்கள் பூக்க ஆரம்பிக்கும். செடியும் காயாமல் இருக்கும். அதனால் பூக்கள் பறிக்க வேண்டி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த பேபி பன்னீர் ரோஸ் ஒரு சின்ன தொட்டியிலே வைக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன தொட்டி. அதில் ஒரு குச்சி நட்டு வச்சாலுமே உடனே நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ரொம்ப பெரிய தொட்டிகள் வேணுன்றதும் அவசியம் இல்லை. அது மாதிரி சின்ன இடமா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா வெயில் படுற இடத்துல மட்டும் வச்சா நம்ம ரோஜா செடி நல்ல பூக்கள் தரும். அழகும் நிறைஞ்சது, வாசனையும் நிறைந்த இந்த பேபி பன்னீர் ரோஸ் நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்றது. கார்டன் வச்சுருக்கவங்க இந்த செடி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இயற்கை இறைவனே. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. ஹேமா ஐடியாஸ். நன்றி, வணக்கம்.